மொத்தமா கேஸ் போடுறது சொல்லி அவனே எடுத்துப்பான். ஆனா நான் வந்து திருநெல்வேலியில இருக்கிறேன். திருநெல்வேலி நெமிலிச்சேரி பைபாஸ்ல வந்து நான் இருக்கிறேன். அங்க வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நான் வந்து தங்கி இருக்கிறேன். அங்க வந்து கடை வச்சிருக்கேன், தங்கி இருக்கிறேன். இங்க வந்து ஆர்டர் போனோம், இன்னைக்கு வந்து ரம்ஜான், அதனால லீவு அப்படின்னால நானும் பக்கத்து கடை அண்ணவங்க நாங்க 2 பேரும் ஆர்டர் போட்டோம். அவங்க கடையும் வந்து லீவு, என் கடையும் லீவுங்கிறனால நம்ம ஆர்டர் போட்டு சாப்பிடலாம் அப்படிங்கறதுனால ஆர்டர் போட்டோம். காதர்பாயில வந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருக்கோம், வந்திருக்கோம். வந்து ஆர்டர் போட்டு என் கடைக்கு வந்திருக்கு. வந்து கரெக்டா ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துருச்சு. வந்த உடனே ஓபன் பண்ணி பாக்குறேன், உள்ள வந்து இந்திக்கார பசங்களா யாருன்னு தெரியல. அது வந்து பிரியாணியில வந்து அண்டால வந்து கூலிப்பு துப்பிருக்காங்க. அப்படி அவங்க வாயில வச்சுட்டு அப்படி துப்பிருக்காங்க. துப்புன அந்த கூலிப்பு வந்து அப்படி வந்து உள்ள இருக்குது. அந்த கூலிப்பு வந்து பார்த்த உடனே நான் வந்து உடனே திரும்ப வந்து ஜொமேட்டோக்கு இது பண்ணோம். அவங்க வந்து தெளிவா இல்லை, நீங்க அனுப்புன போட்டோ தெளிவா இல்லை அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து அது வந்து அப்படி இது பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா எடுத்துட்டு வந்தோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்ககிட்ட வந்து கொடுத்ததுக்கு இல்ல எங்க மூலியமா நடக்கல, மேல இடத்துல இருந்து நடந்திருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. மேல இடத்துல இருந்து நடந்திருக்கு, நாங்க அவங்க மேனேஜர் கால் பண்ண சொல்றாங்க. மேனேஜர் கால் எடுக்கல, மேனேஜர் கால் பண்ணி கொடுக்க வேண்டியது கால் எடுக்கலன்னு சொல்றாங்க. கடைசியா நாங்க கிளம்புறோம், நாங்க மேல இடத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து கால் பண்ணி மேனேஜர் கொடுக்குறாங்க. மேனேஜர் சொல்றாரு, நான் வந்து ஜிஎம், அதனால வந்து எனக்கு வந்து கால் வந்து லேட்டா தான் வரும், எனக்கு வந்து அது வந்து வரல, இப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அவரும் சொல்றாரு எங்க மூலியமா நடக்கல, எப்படி நடந்துன்னு தெரியல அப்படி இப்படின்னு மழுப்புறாங்களே தவிர அதுக்கான பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. இந்த மாதிரி சின்ன பசங்க சாப்பிடுவோம், எல்லாருமே சாப்பிடுறாங்க. அவங்க எடுத்து போட்டாங்க. ஆமா, நாங்க கொடுத்த கூலிப்ப வந்து அவங்க வந்து எடுத்து போட்டாங்க. அந்த பாக்ஸ் அட்டை பாக்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க, அதுவும் எடுத்துட்டாங்க. கேட்டாக்கு வந்து ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு சாப்பிட்டுல இருந்து தலை சுத்துது, ஒரு மாதிரி இருக்குது. இப்ப அதே போல எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, எத்தனை சின்ன குழந்தைங்க சாப்பிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கணும்ல. அவங்க யோசிக்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. இனி இந்த மாதிரி நடக்க கூடாது. உணவுத்துறை அதிகாரில இருந்து இவங்க ஒரு தக்க நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கணும். இதை நான் வந்து கேட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.